மழையில நனைகிற சீன் எப்போ ராத்திரி 12:30 மணிக்கு. எனக்கு அந்த மழையில நனைகிற சீன் சொல்லவே இல்லை எனக்கு. ஏன்னா மழையில நனைகிற சீன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகள் என்னென்னமோ அந்த ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போலாம். ஒண்ணுமே சொல்லலை. என்னப்பா மழையில ஐயோ அம்மா உங்களுக்கு சொல்லலையாம்மா அவங்க, ஐயோ சாரிம்மா சாரிம்மா, அத்தனை சாரி. நான் கார்ல கிளம்பி ஷூட்டிங் முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் அத்தனை மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஐயோ அத்தனை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தம்பி, வந்துட்டோம் நடிச்சிட்டோம். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, நடிச்சிட்டோம். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே அதை முதல்ல நீங்க இந்த மன்னிப்பு கேட்கறத விடுங்க அப்படின்னு. வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கவர்களுக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர், அதாவது எனக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் நிறைய வகுத்த பாதையில தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு அறிவுறுத்தலின்படி தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அதனால அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து, இப்ப சகோதரி சொன்னாங்க எந்த கேரக்டரா இருந்தாலும் அந்த கேரக்டர்ல இருக்கேன்னு, அவங்க சொல்லி கொடுத்தது தான். அதை மைண்ட்ல இன்னமும் வச்சுக்கிட்டு அது என்ன ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி வாழணும்ன்றது என்னுடைய மைண்ட்ல இருக்கு. எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாரோட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால எனக்கு சகோதர சகோதரிகள் உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கல, ஏன்னா திருவேற்காடுல இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க எல்லார்கிட்டையும். அதனால ட்ரெய்லரை பத்தி பேசுறதுக்கு தெரியல எனக்கு, ஏன்னா பார்த்தாதான் நான் சொல்ல முடியும். ஆனா தம்பி, அதாவது ரங்கராஜ் தம்பி என்னுடைய மகனா நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த மாதிரி புதுசா வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க நிச்சயமா வந்து நிறைய ஆதரவு கொடுப்பீங்க, வரவேற்பீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து முன்னேற்றத்தை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அவரு கஷ்டப்பட்டது. ஏமாற்றங்கள் நிறைய ஏமாத்திட்டு ஓடினவங்கள தான் வந்து நான் பார்த்திருக்கேன். முதல் நாள் ஷூட் போவேன், அடுத்த நாள் போனா அந்த இயக்குனர் இருக்க மாட்டாரு. என்ன தம்பி என்ன இல்லம்மா அது, ஆனா யார் மேலயும் வந்து அவர் குத்தம் சொல்ல மாட்டாரு. அதுதான் இல்லம்மா இந்த மாதிரி கிளம்பிட்டாங்கம்மா அவ்வளவுதான் அப்படின்னுவாரு. அப்ப நான் சொல்ல, நீங்க வருத்தப்படாதீங்க, ஒருவேளை கதாநாயகன் ப்ரொடியூசர் இல்லாம இயக்குனர்ன்ற பேரும் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால நீங்க கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க, அதுதான் வந்து சிறப்பு. இல்லைன்னா அந்த இயக்குனருங்கிற அந்த ஒரு பேர் வந்திருக்காது தம்பிக்கு. ஸோ அதனால அப்புறம் என்ன புக் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. நான் சொன்னேன் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு. புதுசுமா, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் வந்து ஹீரோ அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் புதுசா வந்தேன். ஸோ அதனால புதுசா நடிக்கிறவங்க கூட எல்லாம் வந்து நடிக்கக்கூடாது, அவங்க எப்படி அப்படிலாம் கிடையாது. என்னுடைய எண்ணம் அப்படியே கிடையாது. அவங்க எப்படி பண்றாங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்ததை என்னால முடிஞ்சது ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே போகும்போதே பொன்னேரியில வந்து ராத்திரி ஷூட். நான் மேக்சிமம் ராத்திரி ஷூட்ல எல்லாம் வந்து நான் ஒர்க் பண்றது இல்லை, ஏன்னா வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு முடியல. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, இல்ல அன்னைக்கு புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து லேட் நைட்டு தான்மா, 2 to 2 போறாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே வர, ஏன்னா படம் அதுவும் ஹீரோவுக்கு மதர் ரோலு, புதுசா வரக்கூடிய ஒருத்தர், அவரால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு பார்த்தா மழையில நனைகிற சீன் எப்போ ராத்திரி 12:30 மணிக்கு. எனக்கு அந்த மழையில நனைகிற சீன் சொல்லவே இல்லை எனக்கு. ஏன்னா மழையில நனைகிற சீன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகள் என்னென்னமோ அந்த ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போலாம். ஒண்ணுமே சொல்லலை. என்னப்பா மழையில ஐயோ அம்மா உங்களுக்கு சொல்லலையாம்மா அவங்க, ஐயோ சாரிம்மா சாரிம்மா, அத்தனை சாரி. நான் கார்ல கிளம்பி ஷூட்டிங் முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் அத்தனை மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஐயோ அத்தனை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தம்பி, வந்துட்டோம் நடிச்சிட்டோம். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, நடிச்சிட்டோம். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே அதை முதல்ல நீங்க இந்த மன்னிப்பு கேட்கறத விடுங்க அப்படின்னு. அதே மாதிரிங்க உண்மையிலேயே நான் வந்து இந்த தம்பி நடிக்கும் போது அந்த ஒரு மழை சீன்ல நான் அவர் செத்து போற மாதிரி ஒரு சீனு, அதுல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து ஒரு புதுசா வந்த ஆர்டிஸ்ட் மாதிரியே எனக்கு தெரியல.
ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பா அந்த அளவுக்கு அந்த வந்து அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது, தன்னால் அவங்களுக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்ட்டு நினைச்சு அந்த ஒவ்வொரு கேரக்டர் அந்த ஒவ்வொரு சீனும் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு. உண்மையா ஒரு மகன்னா மகன் மாதிரியே நடிச்சிருக்காரு. ஸோ அதனால உண்மையா நான் அதுல வந்து நடிக்கும் போது எனக்கு அவரு மகனா நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. உண்மையா நானும் அவரும் வந்து அம்மா பிள்ளையா தான் வாழ்ந்தோம். அதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவருடைய எனக்கு டைட்டில் வந்து முந்தா நேத்து தான் வந்து நானும் அண்ணா தான் வந்து டைட்டில் வந்து ஓபன் பண்ணாரு. அப்போ நான் படம் அப்பதான் எனக்கு டைட்டிலே தெரியும். ஏன்னா டைட்டில் யாருக்குமே தெரியாது. அப்ப டைட்டில் பார்த்த உடனே தம்பி வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு வாட்ஸ்அப்ல, அம்மா இது மாதிரி தான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கட்ஸ். அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆசாமி யாருன்னா ரங்கராஜ் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்ஸான ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்த விட்டுட்டு இந்த சினிமா மேல இருக்கிற ஆர்வத்துல தன்னுடைய என்ன சொல்றது அவ்வளோ கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் இந்த அளவுக்கு நான் ஃபோன் பண்ணேங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. போன மாசம் எல்லாம் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணுவேன். எப்பவுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹீரோ ஆகட்டும் இல்லை அந்த கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்டுங்களாம் எப்படி இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவேன். தம்பிக்கு 2 மாசமா ஃபோன் பண்றேன், ஃபோனே எடுக்கல. எனக்கு ஏன் தம்பி எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன எம்எல்ஏ ஏதாவது வருத்தமா கோவமா என்னாச்சு, என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா, ஏன் எதுக்குன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இல்லை வந்து படம் ரிலீஸ்க்காக தான்மா நான் கொஞ்சம் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன், அதனால தான் உங்கள் ஃபோன் எடுக்கல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டேன், நாளைக்கு வந்து இந்த மாதிரி தானு அண்ணங்கிட்ட போயிட்டு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னோடனே, ஓ இதுக்காக தானப்பா, நீ அதெல்லாம் கவலையே படாத, நிச்சயமா ஒரே ஒரு விஷயம்ப்பா, நம்ம இந்த இடத்துல வந்து சாதிக்கணுங்கிற விஷயம் இருந்தா தான் கடவுள் வந்து நம்மளை இங்கே கூட்டிட்டு வருவாரு. இல்லைன்னா வேற ஏதாவது நீ ஒர்க் பண்ற இடத்துலயே ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே ஹாயா இருந்திருக்கலாமே, இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால நிச்சயமா உன்னுடைய அந்த டெடிகேஷனுக்கு அந்த சின்சியர் ஒர்க்குக்கு நீ அந்த தொழில் மேல வச்சிருக்கிற பக்திக்கு கண்டிப்பா நீ நிச்சயமா நல்லா வருவே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரும் அவருக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு நேம் கட்ஸ். உண்மையிலேயே அவர் ரொம்ப கட்ஸானவர் தான். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அந்த பிள்ளைய நிச்சயமா நீங்க உங்களுடைய எழுத்து உங்க கையில தான் இருக்கு, எல்லாமே உங்க கையால் அவரை வந்து இன்னும் மேன்மேலும், அதாவது இவர் வந்துட்டாருன்னா இன்னும் அடுத்தடுத்து கூட படங்கள் நிறைய வர்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த தம்பியை உயர்த்தி விடணும்னு உங்ககிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.